இலங்கையில் இப்போது பதவிக்கு வந்திருக்கும் என்பிபி அரசானது ஏர் லங்காவை தனியார் துறையிடம் ஒப்படைக்கவில்லை. சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டு லாப நோக்கில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையுடன் அதனை நடத்த முற்படுகின்றது. இலங்கை ஏர்லைன்ஸ் முன்னிருந்த சிஇஓ ஏர்பஸோட ஒரு கண்ட்ராக்ட் செய்து அந்த கண்ட்ராக்டில் அவர் கமிஷன் எடுத்தவர் கண்டுபிடிக்கப்பட்டு அவரும் அவர்கிட்ட வைஃபுக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடந்தது. விமானம் மேலெழுந்து பறப்பதற்கான உந்து விசை மற்றும் இதர விடயங்களில் இன்றைய விமானங்களில் விமானியின் பங்கு அதிகமா அல்லது விமானியின் திறமை அனுபவம் அதிகம் தேவையா அல்லது அதனையும் இந்த ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் பார்த்து கொள்ளுமா? ஏஐ பெரிய அளவில் இல்லை, ஆனால் கம்ப்யூட்டர்ஸ் ஆட்டோமேஷன் வந்து ஞாபக அளவு இருக்குது. இந்தியா நினைக்கையில் தங்களோட விமானங்களை பாகிஸ்தான் அடிக்குமென்று சொல்லி இலங்கைக்கு கொடுத்த கடன்களில் சீன கடன்கள்லாம் அதிக வட்டியில் உள்ள கடன்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது உண்மையா? சும்மா சொல்லிக் கொள்றாங்க. சீனா கொடுத்ததை விட கமர்ஷியல் லோன் தான் அதிக வட்டியில ஸ்ரீலங்கா கொடுப்பட்டது. கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் வீரசிங்கம் குறளரசு அவர்களை எங்களோடு இணைத்திருக்கிறோம். விமான பொறியியலாளர் என்ற வகையில் அவர் எங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக மேலதிக கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதற்காக அவரை மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் குறளரசு. வணக்கம். வணக்கம் அருள். வணக்கம் நேயர்கள். இந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கு காரணமாக ஏர் இந்தியாவை இந்திய அரசிடமிருந்து டாடா நிறுவனம் ஏற்றுக்கொண்ட போது விமான வழித்தடங்களை மட்டும் தந்தால் போதும், உங்களுடைய பாவனையில் இருக்கும் விமானங்களோ மற்றும் ஆட்களோ எங்களுக்கு தேவையில்லை என்று டாடா நிறுவனம் சொன்னதாக சொல்லுகின்றார்கள். மேலும் தொழிலாளர்கள் 13,500 பேருக்கு இறுதியில் ஒரு வருடத்தில் விஆர்எஸ் கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. வருடத்திற்கு 5 கோடி ரூபாய்கள் நட்டத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் இயங்கி வந்திருக்கின்றது. அதனை லாபத்துக்கு மாற்ற வேண்டிய தேவை, நெருக்கடி டாடா நிறுவனத்துக்கு இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். இது போன்ற விமான சேவைகள், அதாவது இந்திய பிரதமருக்கு என்று தனி விமானம், கலாநிதி மாறனுக்கு என்று தனி விமானம், தனி விமான நிலையங்கள் கூட சாமியார்களுக்கு உண்டு. இவ்வாறு ஏற்றமும் தாழ்வும் கொண்ட ஒரு நாட்டில் நடுத்தர மக்களின் கனவு பயணமாகவும் தேவையாகவும் மாறிவிட்ட இந்த விமான தொழில்துறையில் ஏன் இத்தனை ஏற்றரக்கங்கள், ஏன் இந்த நட்டங்கள், ஏன் அதனை லாப நோக்கில் அல்லது லாபம் நோக்கி நகர்த்த முடியாதிருக்கின்றது என்பதனை உங்களுடைய பரந்துபட்ட வாசிப்பின் அடிப்படையில் சொல்ல முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கிட்டடியில ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் பெரிய நட்டத்துல போனது. இப்ப வந்த நியூஸ் ரிப்போர்ட்டின் படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னிருந்த சிஇஓ ஏர்பஸோட ஒரு கண்ட்ராக்ட் செய்து அந்த கண்ட்ராக்டில் அவர் கமிஷன் எடுத்தவர் கண்டுபிடிக்கப்பட்டு அவரும் அவர்கிட்ட வைஃபுக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடந்தது. இப்படித்தான் அரசாங்கம் சொல்லுற இது இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல அரசாங்கம் ஓன் பண்ற கம்பெனிகள்லயே இப்படியான ஊழல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்று சொன்னா, விமானம் வாங்குறது, விமானம் உதிரிப்பாங்கள் வாங்குறது, மற்றது விமானம் பழுதுவாக்குற கண்ட்ராக்டுகள் எல்லாம் கோடிக்கணக்கில் போற கண்ட்ராக்டுகள். இதுகள் வந்து அரசியல்வாதிகள் தலையிட்டால ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கோ குறிப்பிட்ட நிறுவனத்துல இருந்து கமிஷன் பெற்றோ நடந்தா அந்த வாங்குற விலை வந்து அதிகமா இருக்கும். அப்ப அதே நேரம் இது ஒரு தனியார் கம்பெனியா இருந்தா அவைகள் வந்து இந்த குறைஞ்ச விலையில விமானத்தை வேண்டிவினம், விமானத்தை லீஸ் பண்ணிவினம், விமானத்தை பராமரிப்பு. அப்ப அவைகள நோக்கம் வந்து லாபம் பெற்றது. ஆனா அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவை வந்து அதாவது தங்களுக்கு சொந்த நலன்களுக்கு ஆன இதா பாவிச்சிருப்பினோம். ஸோ அது ஒரு காரணமா இருக்கும்.
இன்னொன்று முகாமைத்துவம். இப்ப முகாமைத்துவத்துக்கு வார ஆக்களும் கூடிய நாலேஜ் இருக்கிறார்களோ இல்லாட்டி அனுபவம் இருக்கிறார்களோ இருக்க மாட்டோம். அவையில் வந்து ஒரு அரசியல்வாதி என்ற சிபாசில வந்தாக்களா இருப்பின. நாலேஜ் இருக்கிறார்கள், உண்மையா வேலை செய்கிறார்களுக்கு அங்க பெரிய இது இருக்காது உள்ள பொசிஷன்ஸுக்கு வாரதுக்கு. ஏனென்றால் தரக பணம் அரசியல்வாதிகள் நியமிக்கும் அல்லது அரசியல்வாதிகளால் நியமிக்கப்படும் மேல்நிலை ஊழியர்கள் ஊடாகத்தான் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் என்ற அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு அங்கு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஏனென்றா அவையெல்லாம் அங்க எந்த கண்ட்ராக்ட் என்னத்துக்கு கொடுக்கணும், இந்த பிடிங் அதுகள் எல்லாம் அவையெல்லாம் ஜெய்வினம். அப்ப அந்த தகவல்கள் அவையல் இப்ப அரசியல்வாதி சொல்ற இதுகளை கேட்டு நடக்கிறாக்களாத்தான் அவையல் அப்படியானாக்களை தான் அதுல வச்சிருப்பினோம். அப்படியான காரணங்களாத்தான் இந்த இப்படியான அரசு சொந்தமான அரசு சார்பான நிறுவனங்கள் நடத்துல போறது. இப்ப அதுக்கான ஓவர்சைட்டுகளோ அதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கோ அங்க ஒரு இண்டிபெண்டான ஆர்கனைசேஷன் ஒன்றும் கிடையாது. இப்ப அதான் இப்ப அரசு நிறுவனங்கள் நடத்துல இயங்குறது முழுசான காரணம் இதுதான். இப்ப இலங்கையோ இந்தியாவோ எடுத்துக்கொண்டா இதுதான் காரணம். ஆனா இப்ப அத ஒரு எஃபிஷியண்டா நடத்தினா அரசாங்கமே நடத்தலாம். விடயங்கள் இப்ப சைனால பாத்தீங்கன்னு சொன்னா சைனால பெரிய விமானங்களை நிறுவுறது. இப்ப சைனாண்ட ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்டோ சைனால கமர்ஷியல் ஏர்கிராஃப்டே இப்ப செய்ய தொடங்கிட்டாங்க. அதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்கள் தான் அதெல்லாத்தையும் செய்யுது. அரசாங்கமே தனியார் நிறுவனங்களை உருவாக்கி அரசாங்கம் தான் அந்த நிறுவனங்களை ஃபண்ட் பண்ணி அரசாங்கம் தான் அங்க முதல் தொழில்துறையில இந்த முக்கியமான தொழில்துறையில இன்வெஸ்ட் பண்றது அரசாங்கம். அப்போ இந்த கவர்மெண்ட் கரப்ஷன் இல்லாம எஃபிஷியண்டா இருந்தா இப்ப இப்படியான நிறுவனங்கள் வந்து லாபத்துல இயங்கலாம். ஆனா அது நடக்கிறே இல்லை. ஆனால் இந்தியாவோடு ஒப்பிட்டால் இலங்கையில் இப்போது பதவிக்கு வந்திருக்கும் என்பிபி அரசானது ஏலங்காவை தனியார் துறையிடம் ஒப்படைக்கவில்லை. சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டு லாப நோக்கில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையுடன் அதனை நடத்த முற்படுகின்றது. அது சரிதானே? இல்ல, அது சரிதான். ஆனா அவையில எந்த தூரத்துக்கு அது சாத்தியமாகும் என்னன்னு சொன்னா இதுல வந்து இலங்கையே IMF இந்த கடன்ல இருக்குது. IMF போடுற கண்டிஷன்ஸ் வந்து இதெல்லாம் தனியார் படுத்தணும்னு சொல்லி. அப்ப இவையில் ஏர்கிராஃப்ட் இப்போ புதுசா வந்த CEO சொல்லியிருக்காரு புது ஏர்கிராஃப்ட் கொண்டு வரணும்னு சொல்லி. புது ஏர்கிராஃப்ட் கொண்டு வரணும்னா அவைக்கு காசு வேணும். இப்ப காசு வந்து இவைக்கு எங்க இருந்து ஃபண்ட் பண்றது? இப்ப ஏற்கனவே நட்டத்துல இருக்கிற நிறுவனத்துல காசு இருக்காது. ஸோ அதான் வேண்டிய பிரச்சனையா இருக்கும். இப்போ புதுசா ஒரு ஏர்கிராஃப்ட் கொண்டு வந்துருக்கீங்கன்னா அதை லீஸ் பண்ணி அது ஒரு பழைய ஏர்கிராஃப்டை தான் புதுசா ரீகான்ஃபிகர் பண்ணி லீஸ் பண்ணியிருக்கீங்க. அது நீ எந்த அளவு தூரத்துக்கு சாத்தியமாகன்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். பழைய விமானத்தை புதுப்பிக்கும் போது, அதாவது ரீகண்டிஷன் அப்படி என்று வைத்துக் கொண்டால், அந்த முயற்சி ஒரு பாதுகாப்பான விமான சேவையை வழங்க போதுமானதல்ல என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்ல, ரீகண்டிஷன் பண்றது வந்து எப்படியும் ஏர்கிராஃப்ட் வந்து மினிமம் சேஃப்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மினிமம் சேஃப்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் கட்டாயம் அவை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த ஏர்கிராஃப்டை நீங்கள் ஃப்ளை பண்ணா இப்போ யூரோப்புக்கோ எங்கேயோ ஃப்ளை பண்ணா இப்போ பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் எல்லாம் பேன் பண்ணப்பட்டது யூரோப்ல. ஏன்னா இந்த மினிமம் மெயின்டெனன்ஸ் வந்து சரியில்லையான்னு சொல்லி அப்படி பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படியான இதுகள் ஏர்லைன்ஸுகள் பிளாக் லிஸ்ட் பண்ணப்படும். அப்ப மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஓரளவு அவையில் அதுக்கேற்ற மாதிரி செய்யத்தான் வேணும். அப்படி ஒன்றும் இல்லாது. ஆனா பழைய ஏர்கிராஃப்டுகள் வேண்டிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுகள் கூடவே இருக்கும். இப்ப புது ஏர்கிராஃப்டுக்கு கணக்க மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப அவைக்கு இது இன்னொரு பேர்டனா இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூடினா அவைக்கு இன்னும் காசு செலவழிக்கணும். அப்ப அது எவ்வளவு ஃபினான்சியலி எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்குமன்றது கேள்விக்குறிதான். புது ஏர்கிராஃப்ட் கூட குறைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இன்னொரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவது நல்லது என்று நினைக்கின்றேன். 2022 இந்திய அரசிடமிருந்து டாடா நிறுவனம் ஏர் இந்தியா சேவையை ஏற்றுக்கொண்ட போது அந்த அந்த 2 வருடங்களுக்குமான வரவு செலவு திட்ட வித்தியாசம் 106 பில்லியன் இந்திய ரூபாய்களிலிருந்து 31 பில்லியன்
இந்திய ரூபாய்களாக குறைந்தது. அப்ப கிட்டத்தட்ட இந்த கணக்கு சரி என்றால் கிட்டத்தட்ட 75 பில்லியன் இந்திய ரூபாய்கள் அரசியல்வாதிகளுடைய வங்கி கணக்குகளுக்கு அல்லது சுவிஸ் பேங்க் கணக்குகளுக்கு சென்றது என்று பொதுமக்களே நினைத்துக் கொள்ளலாமா? இருக்கலாம். அதுகள் இனி இன்வெஸ்டிகேட் பண்ணினா தான் தெரியும். என்ன அதுகள் வேற தரவுகள் படி ஒன்றும் சொல்லலாது. இதுல வந்து இப்ப ஏர்கிராஃப்ட் கோஸ்ட் என்னது, என்ன இவ்வளவு காசு பே பண்ணிச்சுனம்ன்றது தெரியாது உண்மையா. இப்ப நார்மலா ஒரு ஒரு நிறுவனம், ஒரு மேற்கில் இருக்கிற ஒரு தனியார் ஏர்வேஸ் நிறுவனம் ஒரு ஏர்கிராஃப்ட் வேண்டுதுன்னு சொன்னா அது லிஸ்ட் பிரைஸ்ல இருந்து கணக்க டிஸ்கவுண்ட்கள் எல்லாம் எடுத்துதான் வேண்டுவாங்க. இப்ப ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல வேண்டுவாங்க என்னன்னு சொன்னா அவங்க வேண்டைக்கு வந்து ஒரு 100 ஏர்கிராஃப்டுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்ப 100 ஏர்கிராஃப்டுக்கு உங்களுக்கு சரியான குறையில விலை தான் வரும். அப்புறம் என்ன செய்வினோம்னு சொன்னா அந்த ஏர்கிராஃப்ட் ஒரு 3-4-5 இயர்ஸ் யூஸ் பண்ணி போட்டு அதை திருப்பி வித்து போடுவினோம். அப்படி செய்ய அவைக்கு காஸ்ட் வந்து குறைய, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து புது ஏர்கிராஃப்ட்ல குறைய. அப்ப அவைக்கு விற்க அவ வேண்ட விலையை விட கூடத்தான் விற்பினோம். என்னன்னு சொன்னா அவ்வளவு அந்த அளவு குறைச்சிதான் வேண்டி இருப்பினோம். அப்படியான விஷயங்கள் வந்து கணக்க இந்த பெரிய பெரிய ஏர்லைன் செய்யறது. அப்படித்தான் அவைக்கான கோஸ்ட் சேவிங்ஸ்கள் வாரது. அப்படியான விஷயங்கள் இப்ப இந்தியன் ஏர்லைன்ஸோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோ செய்திருக்காது. என்னன்னு சொன்னா அவையின் நோக்கம் வந்து தாங்கள் மேக்சிமம் அவ்வளவு கமிஷன் எடுக்கலாம்ன்றதுதான் இருந்திருக்கு. இன்னும் ஒரு குறிப்பான விடயம் இந்திய திருநாட்டில் இருக்கின்றது. பாரத பிரதமருக்கென்று தனி விமானங்கள், மிக பெரும் பணக்காரர்களான கலாநிதி மாறன் போன்றவர்களுக்கு தனி விமானங்கள், சாமியார்களுக்கு தனி விமானங்கள், விமான ஓடுபாதைகள் என்றெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் இல்லாது எல்லோரும் பயணிகள் விமானத்தில் தான் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால், ஒரு சட்ட ரீதியான நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இப்போதைய விட முன்னேற்றகரமாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து முதல் பட்டியல சொன்ன மாதிரி இந்த டிஜிசின்றது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அதை வந்து இண்டிபெண்டன்ட் பாடியா ஃபங்க்ஷன் பண்ண விடணும். இப்போ அதை வந்து அதுக்கு தேவையான பவர்ஸ், இப்போ இங்க வந்து இப்போ யூகே எடுத்துக்கொண்டீங்கன்னா சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி இருக்கு. சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி கவர்மெண்ட் என்றாலும் அது இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ணும். இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ற நேரம் அவைக்கு வந்து கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. இப்போ இங்க டிஜிசிஏன்றது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அவைக்கான பவர்ஸ்கள் கொடுத்து அவையில இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு இண்டிபெண்டன்ட் வாட்ச் டாக் மாதிரி வச்சா தான் அவையில் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸோ ஏர் இந்தியாவோ கொஸ்டின் பண்ணலாம். ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஸ்ரீலங்காலையும் டிசிஏன்னு ஒன்று இருக்குது. டிசிஏக்கு போராக்கள் சும்மா கவர்மெண்ட் சர்வன்ஸ் மாதிரி அவைக்கு பெருசான நாலேஜும் இல்லை. அப்ப அதை வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஈஸியா ஹேண்டில் பண்ற. இப்ப அவர்களும் அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களும் அரசியல்வாதிகள் நியமிக்கப்பட்டவர்கள். அங்க அரசியல்வாதிகள் இந்த செல்வாக்கு இல்லாம ஒருவர் பதவிக்கு வர முடியாது, ஒருவர் தனித்து இயங்கவும் முடியாது. அப்ப அப்படியான சூழ்நிலை இருக்கிற நேரம் அவர் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சொல்றதான் கேட்பார் ஒழிய அவருக்கான இண்டிபெண்டன்ட் பவர் கிடையாது. இப்ப அதுகள்லாம் ஸ்ட்ராங்கா போகணும். அதுகளை ஸ்ட்ராங்கா ஆக்கினா தான் சிவில் ஏவியேஷன் வந்து சேஃபா இருக்கும். சரி, மீண்டும் அகமதாபாத் லண்டன் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு வருவோம். இப்போது வந்து கொண்டிருக்கும் நோக்கர்களுடைய அவதானிப்பு அல்லது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்ற அளவில் விமான இறக்கையில் இருக்கும் ஃப்ளப் என்ற செயலி பயன்படுத்தப்பட முடியாமல் போய்விட்டது. விமான டயர்கள் மீண்டும் விமானத்துக்குள் இழுக்க முடியவில்லை என்பது போன்றவை சொல்லப்படுகின்றன. இவற்றுக்கும் விமானம் விழுந்து நொறுங்கியதற்கும் என்ன விதத்தில் சம்பந்தம் இருக்க முடியும்? இப்ப ஃபிளாப்ஸ் சொல்றது வந்து இப்ப அது வந்து ஒரு விமான இறக்கையின் இறுதி பகுதியில மடித்து நீட்டக்கூடிய வகையில இருக்கிற ஒரு தட்டையான ஒரு விமானத்தின் பகுதின்னு சொல்லலாம். விமான இறக்கையின் ஒரு பகுதி. இப்ப நீங்கள் விமானத்துல பார்க்க விமானம் எழும்புற நேரம் அது மடிஞ்சு இறங்கும். பிறகு விமானம் மேலே எழுந்தோடனே அது உள்ளு இழுக்கப்பட்டுரும். இப்போ அதே இருக்குதுன்னு சொன்னா விமானம் ஏறுற நேரம் கூட லிஃப்ட் வேணும். லிஃப்ட்ன்றது விமானத்தை மேல தூக்குற விசைதான் லிஃப்ட். அப்ப அந்த லிஃப்ட் வந்து கூடும்.
இந்த ஃபிளப்பை டிப்ளாய் பண்ணிக்க ஃபிளப்பை ஓடைக்க ஃபிளப் மடிவடைக்க அந்த விங்ஸில் வர லிஃப்ட் வந்து கூடும். அப்ப ஸ்பீட் வந்து இன்னும் பிக்கப் பண்ணல, ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீடில தான் அந்த அந்த ஃபிளப் வேலை செய்யும். கூடின ஸ்பீட்ல போட்டா அது வந்து ரெக்கையை உடைச்சு விட்டுரும். அப்ப அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீட்ல டிப்ளாய் பண்ணணும். அது டேக் ஆஃப் பண்ற நேரம் ஸ்பீட் வந்து அவ்வளவு கூட இல்லை. அப்ப அந்த அந்த குறிப்பிட்ட அளவு ஸ்பீடில கூடிய லிஃப்ட் எடுக்கிறதுக்கு தான் அந்த ஃபிளாப்பை டிப்ளாய் பண்றது. அப்ப அது ஒவ்வொரு எவ்வளவு லிஃப்ட் தேவைன்றதை பொறுத்து அந்த டிப்ளாய் பண்ற செட்டிங்ஸ் இருக்கும், ஃபிளாப் செட்டிங்ஸ். அப்ப டேக் ஆஃப் செய்ய முதல் பைலட்ஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்பார். இப்போ ஃபிளாப் டிப்ளாய் பண்ணுதா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. மற்றது ஃபிளாப் டிப்ளாய் பண்றதுன்றது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட் ஃப்ளை பண்ணிக்கையும் அது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். அதை வந்து இவையில் மறந்து போயிடணுமோ அப்படி இருக்காது. என்னன்னு சொன்னா அவை தொடர்ந்து ரூட்டீன்ல வந்த ஒரு விஷயம். இப்ப அவ ஃபிளாப் டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ல ஏர்கிராஃப்டை போட்டுட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு ஏர்கிராஃப்ட் எடுக்க ஃபிளாப் டிப்ளாய் பண்ணாட்டி ஏர்கிராஃப்டே வைக்க வார்னிங்கள் கொடுக்கும், நீங்க ஃபிளாப்பை டிப்ளாய் பண்ணல டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்குதுன்னு சொல்லி வார்னிங்களும் வந்திருக்கு. ஸோ அப்ப அது ஏன் ஃபிளாப் டிப்ளாய் பண்ண இல்லை இல்லையன்றது அது எனக்கு சரியா படையில அந்த கொஸ்டின்ஸ். என்னன்னு சொன்னா அவையில் அந்த ஒரு ஒரு இமேஜை வீடியோ இமேஜை பார்த்துட்டு சொல்லிங்கன்னா அதில் ஃபிளாப் டிப்ளாய் பண்ண இல்லையான்னு வடிவா தெரியல. அது வந்துட்டு அடுத்தது லேண்டிங் கியரை பொறுத்தவரை லேண்டிங் கியர் இப்போ டேக் ஆஃப் பண்ற நேரம் லேண்டிங் கியர் இருக்கும். டேக் ஆஃப் பண்ணி ஒரு 200-300 ஃபீட் போன உடனே லேண்டிங் கியரை உள்ளுக்கு எடுத்துருவோம். ஏன் உள்ளுக்கு எடுக்கணும்னு சொன்னா அதுக்கப்புறம் லேண்டிங் கியர் தேவையில்லை. லேண்டிங் கியர் வெளியால இருந்தா டிராக் கூட இருக்கும். டிராக் கூட இருந்தா ஸ்பீடை குறைக்கும். இப்போ கார்களுக்கு டிராக்கை குறைக்கிறதுக்கு ஏரோடைனமிக் சர்ஃபஸ் இருக்கிற மாதிரி ஏர்கிராஃப்டுக்கும் ஏரோடைனமிக் சர்ஃபஸ் இருக்கிறதுக்காக ஸ்மூத்தா ஏர் ஃப்ளோ பண்றதுக்காக அந்த லேண்டிங் கியரை உள்ளுக்கு எடுத்துருவீங்க. அப்ப இவைக்கு என்ன நடந்தா இவை ஒரு 300 அடிக்கு மேல போன உடனே இவை இந்த டேக் ஆஃப் த்ரஸ்ட் காணாம போயிட்டு, அதாவது வந்து என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற உந்து சக்தி. இப்ப சில பேர் சொல்லி நம்ம என்ஜின் வேலை செய்ய சத்தம் கேட்கு, ஆனா சத்தம் கேட்டா மட்டும் காணாது. த்ரஸ்ட் வந்து டேக் ஆஃப் த்ரஸ்ட் வந்து மேக்சிமம் இருக்கும். இப்போ டேக் ஆஃப் பண்ற நேரம் தான் என்ஜின்ல இருந்து வர உந்து விசை வந்து கூடின அளவில் இருக்கணும். அப்ப பைலட் அந்த ஒரு இடத்துல சொல்றாங்க மேடே சொல்லிக்க டேக் ஆஃப் த்ரஸ்ட் காணாதுன்ற மாதிரி பைலட் சொன்ன மாதிரி தான் அதுல சொல்லப்படுது. அப்ப ஃபிளாப் டிப்ளாய் பண்றது இந்த லேண்டிங் கியர் இதுல எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் சொன்னா அவ்வளவு ஏர்கிராஃப்ட் மேல் எழும்புற வீதம் குறைவா இருக்குமே ஒழிய ட்ரஸ்ட் இல்லாம போற நேரத்துல தான் இந்த ஏர்கிராஃப்ட் மேல் எழும்பாம கீழே போறதுக்கு ரீசன். இப்போ லேண்டிங் கியரை டிப்ளாய் பண்ணிட்டே ஃப்ளை பண்ணலாமே ஏர்கிராஃப்ட். லேண்டிங் கியர் ட்ராக் இருந்தாலும் அந்த ட்ராக்கை காம்பன்சேட் பண்றதுக்காக கூடின அளவு த்ரஸ்ட்டை பாவிக்கலாம். அப்ப த்ரஸ்ட் இல்லாம போனதுதான் முதல் காரணம். த்ரஸ்ட் இருந்திருந்தா இன்ஜின்ல மேக்சிமம் த்ரஸ்ட்டை போட்டுட்டு மேல எழும்பி இருக்கலாம் லேண்டிங் கியரோடையே. ஆனா அது நடக்க இல்லை. அப்ப த்ரஸ்ட்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. த்ரஸ்ட் பிரச்சனை வந்து ஒன்றில் ஏர்கிராஃப்டுக்குள்ள ஏதோ ஒரு அந்த செகண்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கணும். அதோடைய எத்தனை லேண்டிங் கியரை உள்ளுக்குள்ள எடுக்க இல்லை. வேண்ட கவனம் வந்து அந்த த்ரஸ்ட்ல இருந்திருக்குது. த்ரஸ்டேன் வேற இல்லைன்றதை பார்க்க வெளிக்கிட்டு இருக்கேன். அது சில வேளை சாஃப்ட்வேர் கிளிச்சா இருக்கலாம். சாஃப்ட்வேர் தான் டிட்டர்மின் பண்றது எவ்வளவு த்ரஸ்ட் வருதுன்னு சொல்லி. அப்ப அந்த இதுகள் வந்து சில வழியில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் எரர்ஸால ஏதாவது வேற செட்டிங்ஸ்ல இருந்துக்கலாம். இப்படி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதுகள் வந்து விசாரையா தெரிய வரலாம். விமானம் மேலெழுந்து பறப்பதற்கான உந்து விசை மற்றும் இதர விடயங்களில் இன்றைய விமானங்களில் விமானியின் பங்கு அதிகமா அல்லது விமானியின் திறமை அனுபவம் அதிகம் தேவையா அல்லது அதனையும் இந்த ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் பார்த்து கொள்ளுமா? விமானங்கள் வந்து இப்போ 787 வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏர்கிராஃப்ட். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏர்கிராஃப்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்றது நாங்கள் ஒரு அது ஐ திங்க் 2011 வந்த ஏர்கிராஃப்ட். அப்போ அது ஏற்கனவே ஒரு 15 வருஷம் ஆயிட்டது. இப்போ டிசைன் பண்ண தொடங்கி இன்னொரு 5 வருஷம் போட்டாலும் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தின டெக்னாலஜி தான் பாவிச்சிருப்பாங்க ஏர்கிராஃப்ட் டிசைன். இந்த ஏர்கிராஃப்ட் டிசைன்ன்றது ஒரு நீண்ட வருடங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இது. இப்போ அந்த நேரம் இந்த ஏஐ டெக்னாலஜிகள் பெருசா இல்லை. ஆனா
அதுல யூஸ் பண்ணப்பட்ட டெக்னாலஜிகள் வந்து இந்த மொடியூல கம்ப்யூட்டரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் அதுகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப எலக்ட்ரானிக்ஸ் வந்து முந்தின ஏர்கிராஃப்டை விட கூடின அளவு பாவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி கணக்க விஷயங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல வந்து ஏர்கிராஃப்ட் எல்லா சிஸ்டமும் மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ சிஸ்டத்துல எல்லாம் பிழை எதுவும் வந்தா உடனே அது பைலட்டுக்கு அறிவிக்கும், கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அறிவிக்கும். அப்போ கிரவுண்ட் ஸ்டேஷன்ல தெரியும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அது மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்றது இந்த ஏர் கண்டிஷனிங் ப்ரெஷரைசேஷன் அந்த சிஸ்டங்களும் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி மற்றது இன்னொன்று முக்கியமான விஷயம், அது இந்த ஏர்கிராஃப்ட் செய்தது வந்து கார்பன் ஃபைபர்ல. வழக்கமா செய்யறது அலுமினியத்துல, இது வந்து கார்பன் ஃபைபர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா ஃபியூசலாஜ் உங்களுக்கு. அப்ப கார்பன் ஃபைபர்ல யூஸ் பண்ணா அது வந்து வெயிட் குறைய, ஸ்ட்ரென்த் கூட இருக்கும், வெயிட் குறைய, அப்ப கூட ஆக்களை கொண்டு போகலாம், ஃபியூல் வந்து குறையத்தான் வரும். அப்ப அதாலதான் இந்த ஏர்கிராஃப்ட் ப்ரிஃபர் பண்றது ஏர்லைன்ஸ். எந்த அளவு குறைய ஃபியூல் எடுத்துண்டு ஆக்கள் கொண்டு போறது தான் இந்த டிசைன் சேலஞ்ச். அப்படி கனக நியூ நியூ டெக்னாலஜிஸ் இருக்கு. ஏஐ பெரிய அளவில் இல்லை, ஆனா கம்ப்யூட்டர்ஸ் ஆட்டோமேஷன் வந்து ஞாபக அளவு இருக்குது. பைலட்ஸ் ஒர்க் வேலை செய்யற வேலைப்பளு வந்து குறையத்தான் இருக்கும் இப்படியான நியூ டெக்னாலஜி ஏர்கிராஃப்ட்ல. மற்றது எல்லா சர்ஃபஸ்களும் ஆப்ரேட் பண்றது எலக்ட்ரிக்கல்ஸ் தான், எல்லாம் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அதுகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. முந்தி வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் கூட, இப்ப வந்து எல்லாம் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், இப்ப எலக்ட்ரிக் கண்ட்ரோல், எல்லாம் கம்ப்யூட்டிங் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் தான் எல்லாம். சரி, இந்த ஆளில்லா விமானங்கள், ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் விமான தொழில்நுட்ப ஆய்வு என ரெண்டையும் ஒப்பு நோக்கினால் எதற்கு அதிகமான பணம் இந்த அரசுகளால் ஒதுக்கப்படுகின்றது? போர் செலவுக்கா அல்லது பயணிகளின் பாதுகாப்புக்கா? பயணிகள் பாதுகாப்புக்கு செலவுகள் வந்து விமான நிறுவனங்கள், தனியார் விமான நிறுவனங்கள் உலகத்துல 2 தான் இருக்கு. ஏர்பஸ் கொண்டு பெரிய நிறுவனங்கள், ஏர்பஸும் போயிங்கும். மற்றது எம்ப்ரையர் ஒன்று பிரேசில்ல இருக்குது, மற்றது பொம்பாடியர் ஒன்று இருந்தது, அது இப்போ ஏர்பஸ் வாங்கிட்டது. அப்ப அதோட போட்டியா இப்ப சைனா வந்து தன்னுடைய கொமேர்ன்னு சொல்லி C919 அது கமர்ஷியல் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் ஒரு 50 செய்தாங்க. அவங்களுக்கு ஆர்டரும் பெருகுது. அப்போ இது ஒரு டுவோபொலியன் சொல்லுவோம். டுவோபொலியனை 2 பேர் தான் இருக்கணும். இப்போ அவைகளுக்கு வந்து கவர்மெண்ட்கள் ஃபண்ட் பண்ணி ரிசர்ச் யூனிவர்சிட்டிகளுக்கெல்லாம் நடக்கிறது. இப்போ ஏர்பஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா யூகேல வந்து ஏர்பஸ் இந்த விங் டிசைன் பண்றது, அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் எல்லாம் யூனிவர்சிட்டிகளுக்கு போற. பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியில ஃபியூச்சர் விங்கை பற்றி டிசைனுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றது. இப்போ கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணினா தான் அடுத்த ஏர்கிராஃப்ட் வந்து இன்னும் ஃபியூல் எஃபிஷியண்டா வரும். அப்பதான் போயிங்கோட கம்பீட் பண்ணலாம். முந்தி வந்து போயிங் தான் கூட வித்தது. இப்ப வந்து ஏர்பஸ் வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி, ஏர்பஸ் இப்போ ஒரு 60-70% மார்க்கெட் கேப்சர் பண்ணி போட்டது. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஏற்றுமதி வருமானம். என்ன இப்ப உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் விமான சேவை தேவை. அப்ப விமானங்கள் வந்து 2 நிறுவனங்கள் தான் செய்யுது. அப்ப அந்த நிறுவனங்கள்ட்ட தான் வேண்டோடும். இந்த 2 நிறுவனங்களுமே அமெரிக்காவுக்கு சொந்தமானவையா? இல்ல, ஏர்பஸ் வந்து யூரோப்பியன் கன்சர்டோரியம், அதாவது யூரோப்புக்கு சொந்தமானது. யூரோப்ல ஜெர்மன், பிரான்ஸ், யூகே, ஸ்பெயின், போர்த்துகல், அப்படி இந்த நாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்குது. அவையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் செய்யறது. இப்ப யூகேல வந்து விங்ஸ் டிசைன் பண்ணி விங்ஸை செய்து கொண்டு போய் பிரான்ஸ்ல கொண்டு வந்து, ஜெர்மனில இப்ப ஃபியூசலாஜ் இந்த பேரல்களை செய்து கொண்டு வந்து பிரான்ஸ்ல தான் கடைசியா ஃபைனல் அசம்பிளி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது. அப்ப அதுல எல்லாருக்கும் வருமானம் வரும். யூரோப்ல இருக்க இந்த நாடுகளுக்கு வருமானம் வரும். அது மாதிரி அமெரிக்காவுக்கும் போயிங்கால வருமானம் வரும். மற்றது எம்ப்ரையர். அப்ப இது வருமானத்தை ஈட்டுறதுக்கான முக்கியமான ஒரு தொழில்துறை இவைக்கு. அதை அடுத்து டிஃபென்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா, டிஃபென்ஸ் வந்து இதை விட கூடினது வருமானம். என்னென்னு சொன்னா, உலகத்துல எல்லா நாடுகளும் ஆயுதங்கள் வேண்டும். அதிலும் ஆயுதம் தான் இந்த உலக வல்லமையை தீர்மானிக்குது. இப்ப அமெரிக்காவுக்கு இருக்க ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்றது, அதாவது ஃபைட்டர் ஜெட்டுகள் இருக்குதானே, F-35, F-16,
மற்றது மிசைல் டெக்னாலஜி இதெல்லாம் டிரான்ஸ்பரபிள் டெக்னாலஜி. அதாவது வந்து கமர்ஷியல்லேருந்து டிஃபென்ஸுக்கு போகும், டிஃபென்ஸ்லேருந்து கமர்ஷியலுக்கு வரும். அப்போ இந்த ஹை டெக்னாலஜியில் ரீசர்ச்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். என்னென்னு சொன்னா இவையில் அந்த அட்வான்டேஜை லூஸ் பண்ணிட்டு வேண்டாம். உலகத்துல போர் ரீதியாக அவையில் பலமிழந்து போவின. இதை வந்து சைனா நல்லா விளங்கி கொண்டுட்டது. சைனா இதை வந்து கன்னடங்கள்ல காப்பி பண்ணி கன்னடங்கள் இப்ப சைனா வந்து ஓன் ரிசர்ச், அவங்களோட ஓன் ரிசர்ச் இல்லையே. இப்ப அவங்க ஒரு J-35 சொல்லி ஒரு 4th 5th ஜெனரேஷன் ஸ்டீல்த் ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணிட்டாங்க. இப்ப அமெரிக்கா மேற்குலகத்துக்கு இருக்க பிரச்சனை இப்ப சைனாவோட டெக்னாலஜிகளை கம்பீட் பண்றது சரியான கஷ்டம். இப்ப அதுக்காகத்தான் இந்த போர்கள் உக்கிரமா நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இப்ப உக்ரைன்ல ரஷ்யாண்ட போர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவையில் எல்லாம் ட்ரோனுகளை தான் அதிகமா பாவிக்கிறேன். அது மாதிரி இப்ப ஈரான்ல நடக்கிற யுத்தத்திலையும் ஈரான் வந்து இந்த ஷாட்னு சொல்ற ட்ரோன் வந்து அது ஈரான் ஓன் மேக்கிங், அதை பாவிச்சுதான் இதுகள் அடிபடுது. இந்த மிசைல் டெக்னாலஜியும் அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ன்றது இப்ப இஸ்ரேல் அடிச்சதை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அடிச்சது வந்து வேண்ட அயன் டோம் 3 லேயர் இருந்தது, 3 லேயரை பெனிட்ரேட் பண்ணி போய் அடிச்சது ஹைப்பர்சோனிக் மிசைல். அதெல்லாம் ஹைப்பர்சோனிக் மிசைல் 3 அடுக்குகளையும் தாண்டி டெஹ்ரானுக்குள் சென்று விட்டது என்று சொல்கிறீர்கள். இஸ்ரேல் டெல்லவீவ்ல அடிச்சிட்டது. டெல்லவீவ்ல இவ்வளவு நாளும் அடிபடுற இல்லை. இந்த ஹெட் குவார்டர்ஸ் பென்டகனுக்கு ஈக்குவலண்டான ஹெட் குவார்டர்ஸ் அடிபட்டுட்டது. இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம் என்பது அமெரிக்காவை பிரதி செய்தது என்று நினைக்கின்றீர்களா, அல்லது அதனுடைய ஒரு மேம்படுத்தப்பட்ட வடிவம் என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதை ஜாயிண்டா தான் டெவலப் பண்றது. இஸ்ரேலியஸ் கனக ரிசர்ச் கம்பெனிகள் இருக்கு. இந்த ட்ரோன் இப்ப யூகேலே இருக்கு இந்த எல்பிட் சொல்லி. இப்ப பலஸ்தீனிய காசா புரோட்டஸ்ட் எல்லாம் இந்த எல்பிட் பிரிஸ்டல்ல இருக்குது. எல்பிட் ட்ரோன் கம்பெனி, அதுக்கு எதிராக போராட்டங்கள்லாம் நடந்தது. அப்ப இதெல்லாம் கொலாபரேஷனோட இஸ்ரேல் கம்பெனிகளோட கொலாபரேட் பண்ணி தான் இதுல டெவலப் பண்றது. மற்றது இப்ப F-35 எல்லாம் இஸ்ரேலுக்கு குறிப்பிட்ட நாடுகளுக்கு தான் அமெரிக்கா கொடுக்கும் இந்த உயர் தொழில்நுட்பங்களை. தன்னுடைய நேச நாடுகள், மிக நெருக்கமான நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த உயர் தொழில்நுட்பங்களை கொடுக்கும். ஆனா இதே நேரம் இதை சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு மாற்று அணி வந்து உருவாயிட்டது. அந்த மாற்று அணியில இப்ப ரஷ்யா, சைனா, ஈரான் மூன்றும் மிக தீவிரமாக ஒவ்வொருத்தர் இல்லாத டெக்னாலஜியை மாறி மாறி செய்துண்டு அவைக்கு நிகரான டெக்னாலஜியை செய்து செய்துட்டீங்க. அப்ப அதான் இப்ப அமெரிக்காவும் மேற்குள்ளவும் பயப்படுறது தங்களுடைய ஆயுத ரீதியான சுப்பீரியாரிட்டி வந்து இல்லாம போகுது. அதாவது வந்து உலகம் வந்து இரு துருவ நிலைக்கு செல்ல போகுது, சென்று கொண்டு விட்டது. உலக சமாதான செயலகம் வழங்கும் கருத்துக்களின்படி அல்லது வருடாந்த அட்டவணைகளின்படி உலக ஆயுத உற்பத்தியில் கிட்டத்தட்ட 40% அமெரிக்கா கட்டுப்படுத்துகின்றது என்றும், அதற்கு அடுத்ததாக ரஷ்யா 19% கட்டுப்படுத்துகின்றது என்றும் தான் அது குறிப்பிடுகின்றது. கிட்டத்தட்ட ஈரான் அல்லது இங்கிலாந்துக்கு கூட 6% தான் கிடைக்கின்றது. யூகேக்கு கூட 6% தான் அந்த பட்டியலில் இடம் கிடைக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுவதை பார்த்தால் ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் இந்த ஆளில்லா விமானம் என்ற தொழில்நுட்பத்திலும் ஈரான் தன்னிகரற்று விளங்குவது போல் தெரிகின்றது. ஆக மொத்தத்தில் ஈரான் நீங்கள் குறிப்பிடுவது போல தன்னுடைய நேச நாடுகளான ரஷ்யா, சீனா போன்றவற்றோடு கலந்தாலோசித்து இந்த விஞ்ஞான விந்தைகளை மேம்படுத்துகின்றதா, அல்லது தானாகவே இவற்றை சாதித்து என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, இது அநேகமா தானாகத்தான் சாதித்தது. ஏன்னா ஈரானுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. என்னடா அவையில் வந்து ஈராக்கோட நடந்த யுத்தங்கள், தொடர் யுத்தத்திலே ஈடுபட்ட நாட்டுல வந்து அவையில் வந்து எப்படியும் இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் தங்களை சஸ்டெயின் பண்ணியிருக்கிறேன். இப்ப அது அவங்களோட இது. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப நீங்க இந்த இந்த அமெரிக்காண்ட இதுகளை சொன்னீங்க. இப்ப அமெரிக்கா வந்து இப்ப F-35 விற்குதுண்டா இது ஒரு மில்லியன் கணக்கெல்லாம் விற்கிறது. இப்ப கிட்டடியில உக்ரைன் செய்த ஒரு தாக்குதலை பார்த்துட்டீங்கண்டா அந்த அந்த ரஷ்யாண்ட இந்த ஆகலும் உயரத்துல பறந்து பொம் பண்ற பெரிய ஏர்கிராஃப்டுகளை போய் அவங்களோட 400 பவுண்ட் இருக்கிற ஒரு ட்ரோன்ல கொண்டே சைனீஸ் ட்ரோன்ஸை வேண்டி கொண்டே 1 கிலோண்டே வச்சு அடிச்சிருக்காங்க.
ஸோ அது வந்து இது ஒரு ஏசமெட்ரிக்கல் warfare மாதிரி தான் ட்ரோன் warfare. நீங்கள் வந்து இப்போ கமர்ஷியலாக வந்து சைனீஸ் ட்ரோன்கள் வேண்டி போட்டு அதில் போய் இந்த ஆர்பிஜி ஹெட்டை கொண்டே பொருத்தி போட்டு அதை கொண்டுதான் இந்த மில்லியன் பில்லியன் கணக்கான விமானங்களை அடிச்சிருக்கிறேன். இப்ப அவ எதிர்பார்க்கல இப்படி செய்வாங்கன்னு சொல்லி அப்படியான இதுகள் இப்ப கணக்க வந்துட்டது. என்னன்னு சொன்னா இந்த ட்ரோன் டெக்னாலஜி வந்து இப்ப சைனால இருக்கிற ட்ரோன்கள் வந்து எக்கச்சக்கமா அவங்க டெவலப் பண்ணி கமர்ஷியலி விற்கிறாங்க உலகம் முழுக்க. தமிழ் அப்ப பழமொழி அதுகளை தமிழ் பழமொழி வழக்கின்படி சொன்னால் யானையின் மூக்குக்குள் ஒரு எறும்பு பூந்தது போன்ற ஒரு நிலைமை. அப்படித்தான் இப்ப இப்ப போய்கொண்டிருக்குது. உலகத்தின் போர் உத்திகள் வந்து இப்ப இப்ப கிட்டடியில நடந்த பாகிஸ்தான் இந்தியா போர்லயே பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா நினைக்கல தங்களோட விமானங்களை பாகிஸ்தான் அடிக்கும்னு சொல்லி. ஆனால் பாகிஸ்தான் அந்த இந்த ரஃபேல் விமானங்களை அடிச்சது வந்து அவங்க 5-6 விமானங்கள் ஒன்று கொண்டு தொடர்பு படுத்தி போட்டு மற்றது அந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி மின்னியல் எலக்ட்ரானிக் warfareன் படி வேண்ட சிக்னல்களை ஸ்கிராம்பிள் பண்ணி போட்டு இவைக்கு தெரியல இதுல ஏர்கிராஃப்ட் நிக்கிறது மற்றது மிசைல் வாரது ஒன்றும் தெரியல கடைசி வரைக்கும். இப்ப கடைசி கிட்ட வந்த அப்புறம் தான் தெரியும் இவை. அப்ப அப்படியான warfareகள் வந்து டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி டெக்னாலஜிக்களை யூஸ் பண்ணி வேண்ட எவ்வளவு எக்ஸ்பென்சிவான ரஃபேல் ஜெட்டுகள் அடிச்சு வீழ்த்தப்பட்டன. இவைக்கு வந்து அது ஒரு பாரிய பின்னடைவு. அதனாலதான் உடனே போர் நிறுத்தம் அறிவிச்சவன். நீங்கள் குறிப்பிடும் தொழில்நுட்ப மேலாதிக்கம் என்பது ரஃபேல் தொழில்நுட்பம் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அது சரிதானே? பிரெஞ்சு கம்பெனி, பிரெஞ்சு டிஃபென்ஸ் கம்பெனி. நீங்கள் குறிப்பிடுவது போல மத்திய கிழக்கில் ஈரான் ஒரு மேலாதிக்க சக்தி. அது நீங்கள் குறிப்பிடுவது போல தொடர்ச்சியாக ஈராக்குடன் போரில் ஈடுபட்டது. அதன் ஊடாக ஆய்வு அபிவிருத்திக்கு, விமான போர், ஆளில்லா விமானம், ஏவுகணைகள் பற்றிய ஆய்வு அபிவிருத்திக்கு அதிகமாக செலவழித்தது என்று கூறுகின்றீர்கள். அதுபோல மத்திய கிழக்கில் இன்னும் 2 மேலாதிக்க சக்திகள் உள்ளது. ஒன்று சிரியா, மற்றது துருக்கி. சிரியாவினுடைய மேலாதிக்க வெறி அல்லது மேலாதிக்க ஏக்கம் என்பது தடுக்கப்பட்டு விட்டது அல்லது வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. துருக்கி இன்னமும் பட்டுப்பாதையை காப்பாற்றவும் மீண்டும் ஓட்டோமோன் பேரரசை நிறைவேற்ற வேண்டும், நிரூபிக்க வேண்டும் என்ற கனவிலும் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றது. மறுபுறத்தில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இதுபோல ஒரு மேலாதிக்க சக்தியாக எங்களுடைய பிராந்தியத்தில் தொழிற்படும் இந்தியா இது போன்ற ஆய்வு அபிவிருத்திக்கு பணம் செலவழிக்காது பிரான்ஸ் போன்ற நாடுகளிடம்தானே இந்த தொழில்நுட்பங்களை பணம் கொடுத்து அதிலும் ஊழல் செய்து வாழ்கின்றது. ஏன்? அது நல்ல கேள்வி. ஏனென்றால் இப்ப இந்தியா கனகாலமா இந்த தொழில்நுட்பங்களை டெவலப் பண்ண நிறுவனங்களை அமைச்சிருந்தது. இப்ப இந்தியாவில இஸ்ரோ இருக்குது, மற்ற டிஆர்டி ஒன்று டிஃபென்ஸ் ரிசர்ச் அகாடமி ஒன்று இருக்குது. அப்ப இந்தியா வந்து எனக்கு தெரியும் எல்சின்னு சொல்லி லைட் கம்பேட் ஏர்கிராஃப்ட் வந்து தங்களோட ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் பண்ண தேஜஸ் சொல்லி கனகாலமா முயற்சி செய்து, அதே மாதிரி தேஜஸ் சொல்லி அவங்களோட என்ஜினை டெவலப் பண்ண முயற்சி செய்து அப்படி முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒன்றும் வெற்றி வர இல்லை, ஒரு தீர்க்கமான வெற்றியை அடைய இல்லை. அதே நேரத்துல சைனாவும் இந்தியாவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில இருந்தது. ஆனா சைனா அவங்க ரிசர்ச்சோட எங்கேயோ போயிட்டது. சீனா முன்னேறியதற்கு காரணம் சீனாவில் தனியார் விமானங்கள் இல்லையா? பிரதமர் கூட பயணிகள் விமானத்தில் தான் பயணிக்க வேண்டும் என்ற சோசியலிச லட்சியம் இன்னமும் கடைபிடிக்கப்படுகின்றதா? சீனாவில் என்னன்னு சொன்ன நான் பார்த்த அளவில் அங்க வந்து அரசாங்கம் வந்து மிக தீவிரமான நிலைப்பாடுகள் எடுக்கும். இப்ப வந்து கரப்ஷன் ஆட்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குறது எல்லாம் அடிக்கடி கேள்விப்படணும். இப்ப அப்படியான இது நிலைமை இருக்கிற நேரம் அங்க வந்து இப்படியான ஊழல்கள் இதுகள் பெருசளவில் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு செய்திகளை வாசிச்சது மாதிரி. பட் அது அரசாங்கமே ஒரு லாங் டேர்ம் திங்கிங்ல இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கான திட்டம் இப்பயே போடப்பட்டு அது படிப்படியாக நடைமுறைப்படுத்தான் எனக்கு தெரியுது. இப்ப அவைண்ட இப்ப கார்கள் எடுத்துக்கொள்ளுவோம். கார்கள்ல வந்து இவி டெக்னாலஜி எப்பயோ அவையில் ரிசர்ச் பண்ணி இந்த பேட்டரி டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி இப்ப யூரோப்புல அமெரிக்கால எல்லாம் கார்களை தடை பண்ற நிலையில இருக்கிற வேண்டும். அந்த அளவு அட்வான்ஸ்டா அவங்க முன்னேறிட்டாங்க டிசைன்ல. அப்ப இன்ஜினியர்ஸ் கிட்டத்தட்ட ஜப்பானை அமெரிக்காவை இந்த மின்சார கார் தொழில்நுட்பத்தில் முந்திவிட்டார்கள் என்பது உண்மையா?
உண்மை அது உண்மை. அப்ப இவைகள் பயப்படினோம். இப்ப அதுகளுக்கு டரிஃபா போட்டு அதெல்லாம் ட்ரம்ப் கஷ்டப்படுறாரு, இந்த டரிஃபுகளை போட்டு எல்லாம் நிப்பாட்டுவோம்னு சொல்லி. ஆனா இப்ப அவைக்கு டரிஃபா போட்டா அது கணக்கு பிரச்சனையில கொண்டு வரும். இப்ப ரேர் மெட்டல்னு சொல்றது, அதாவது வந்து இந்த கிடைக்காத மெட்டல்கள் இருக்குது, அதுகள் வந்து இந்த கார்கள் போனுகள் அதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்றது, அதுகள் எல்லாத்தையும் 80% சப்ளையை வந்து சீனா தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி கன விஷயங்கள் வந்து டெக்னாலஜிக்கலி சீனா இப்ப கண்ட்ரோல் பண்ண தொடங்குற நிலையில வந்துட்டு இனிமேல் டேரிஃப் போட்டு செய்யறது கஷ்டம். அப்ப நீங்கள் குறிப்பிடும் இதோடு கொண்ட்ரோல், தொடர்ந்து நீங்கள் போட்டியா இருக்கு. குறிப்பிடும் கொண்ட்ரோல், அதாவது இந்த கனிம வளங்கள் மீது கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவதை சீனா எதுவிதம் அடைந்தது? சீனாவின் பணபலம், சீனா உலகின் உற்பத்தி மையமாக மாறி அதனூடாக சம்பாதித்துக் கொண்ட உபரி அதனை சாதித்தது என்று சொல்கின்றீர்களா? ஓ, அந்த உபரியை கொண்டே இப்ப அமெரிக்காவும் மேற்குள்ளும் என்ன செய்யுதுன்னு சொன்னா உபரியை கொண்டே ஆயுதங்களா மாத்தினது. ஆனா சீனா என்ன செய்யுதுன்னு சொன்னா இதை கொண்டே ஆப்பிரிக்காலையும் ஆசியாவிலையும் இருக்கிற இந்த 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 ரேர் மெட்டல் இருக்கிற மைன்களை வேண்டிச்சுது. அந்தந்த நாடுகளுக்கு காசுகளை கொடுத்து அங்க வளங்களை ரோடுகளை போட்டு அவைக்கு டெவலப்மெண்ட் செய்யுது. அவைய தங்களோட சேர்த்து கொண்டது. அப்ப வந்து இந்த ஆப்பிரிக்க நாடுகள் இவையில் வந்து செய்தது வந்து முட்டுமுடிவான சுரண்டல் தான். கடனை கொடுத்து தங்களோட நிறுவனங்கள் தங்களோட இதுகளை விட்டுட்டு. ஆனா சீனாண்ட அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். அவையில் வந்து எங்களுக்கும் பிரியோசனப்படட்டும் உங்களுக்கும் பிரியோசனப்பட்ட மாதிரி ஓரளவு ஒரு சாஃப்ட் அப்ரோச்ல சீனா செயற்பட்டது. அமெரிக்கா ஆனால் மேற்குள்ளும் செய்யப்பட்ட மாதிரி. ஆனால் இலங்கைக்கு கொடுத்த கடன்களில் சீன கடன்கள் தான் அதிக வட்டியில் உள்ள கடன்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது உண்மையா? நான் நினைக்கல. வேணா இப்ப இப்ப கமர்ஷியல் லோன்ஸ் தான் காசு கூட, இந்த வட்டி வீதம் கூட. இப்ப இலங்கைக்கு வந்து கணக்கு கமர்ஷியல் லோன் கொடுக்கறது யாரு? மேற்குள்ள நிறுவனங்கள் தான் கமர்ஷியல் லோன் கொடுக்கறது. அப்ப கமர்ஷியல் லோன்ல தான் ஸ்ரீலங்கா கணக்கு காசு வேணுது. அது சும்மா சொல்லி கொள்றாங்க சீனா கொடுத்தா, அந்த சீனா கொடுத்ததை விட கமர்ஷியல் லோன் தான் அதிக வட்டியில ஸ்ரீலங்கா கொடுப்பட்டது. நீங்கள் குறிப்பிடுவது போல மேற்கு ஆபிரிக்காவில் அண்மையில் உருவான 7 கிளர்ச்சி அரசுகள், அதாவது மேற்குலக சுரண்டலை, குறிப்பாக பிரான்ஸ் நாட்டின் சுரண்டலை எதிர்த்து உருவான அரசுகளுக்கு பணபலத்தினை சீனா வழங்குகின்றது, ஆயுத பலத்தினை ரஷ்யா வழங்குகின்றது என்று சொல்கின்றார்கள். ஆனால் எங்களது தீவை, இலங்கை தீவை எடுத்துக்கொண்டால் அம்பாந்தோட்டை துறைமுகத்தால் யாருக்கு பிரயோசனம்? அம்பாத்தோட்டை துறைமுகத்தால சீனாக்கு பிரயோசனம். சீனா அதுல ஒரு காலை வச்சிட்டது. இப்ப தெற்கில வந்து சீனா தன்னை நிலநிறுத்தி கொண்டது. இப்ப இந்தியாண்ட பாதுகாப்பு அதால கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கு. மற்றது வடக்குல இந்தியா ட்ரை பண்ணது, ஆனா சீனாவும் வந்து நிக்குது. ஸோ ஆனா இதுல ஒரு முக்கோண ரீதியான ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் நடக்குது. இப்ப அமெரிக்கா பாக்குறது சீனாவோட வளர்ச்சியை தடை செய்யறதுக்கு இந்தியாவை பாவிப்பாண்டு. ஆனா இந்தியா எந்த பக்கம் போறதுன்னு இன்னும் தீர்மானிக்க இல்லை. அப்ப இந்தியா விரைவில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டி வரும். எந்த பக்கம் இந்தியா பிரிக்ஸோட நிக்குதா, ரஷ்யா சீனாவோட நிக்குதா, இல்லாட்டி அமெரிக்கா பக்கம் சாயுதான்றது இந்தியா தீர்மானிக்கிற நிலையில தான் இப்ப இருக்குது. அந்த தீர்மானம் தான் எங்கட நாட்டிலேயும் தாக்கம் செலுத்த நான் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிடும் ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி ஒரு காலத்தில் சோசலிச முகாமை சோசலிச முகாமின் தலைமைத்துவ நாடுகளாக இருந்தவை. இப்போது அங்கு இருப்பவை அதிகாரத்துவ முதலாளித்துவம் என்று வரையறுத்துக் கொள்ளலாம். இந்த அதிகாரத்துவ முதலாளித்துவம் என்று பார்த்தாலும் சீனாவுக்கும் இன்றிருக்கும் சீனாவுக்கும் இன்றிருக்கும் ரஷ்யாவுக்கும் வித்தியாசங்கள் உண்டா, அல்லது மக்கள் நலன் என்ற விவகாரத்தில் ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் தான் செயற்படுகின்றது? அதாவது மேற்குலக அரசுகளை விட ஒரு மக்கள் நல அரசுகளாக இவை இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, பொதுவாக நான் பார்த்த அளவில் சீனால வந்து கூடிய அளவு மக்கள், கூடிய அளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, கூடிய அளவு மக்கள் வறுமையில இருந்தவன். அப்படி இந்த கனவேர் இந்த வாழ்க்கை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. பெருந்த வகையான மக்களோட வாழ்க்கை முன்னேறி இருக்குதான் நான் பார்க்கிறேன். ஒரு கடந்த 20 வருஷத்துக்குள்ள அவையில் கண்ட வளர்ச்சி வந்து அசுரத்தனமான வளர்ச்சி. மக்களோட வாழ்க்கை தரம் அதோடும் கூடியிருக்கு. ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யாட்ட வந்து கணக்க கனிம வளங்கள், இந்த ஆயில், அது கேஸுகள், அதனாலதான் ரஷ்யாண்ட எக்கானமி நடந்துட்டு இருக்குது. அது வந்து யூரோப்புக்கு வித்தோன்று இருக்குது. ஆனா ரஷ்யாவில் வந்து
அது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்குள்ளதான் அந்த அந்த பணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரஷ்யால பெரிய அளவில் மக்களுக்கான வாழ்க்கை தரம் உயர்ந்ததா தெரியல. அதுல வந்து அரசாங்கத்தோட சேர்ந்த செல்வ வளம் பங்கிடப்படவில்லை என்று சொல்கின்றீர்கள். தான் நான் நினைக்கிறேன். பார்த்த அளவில் பொதுவா படங்கள் பார்க்கறது வாசிக்கிறதுல இருந்து தீர்மானிக்கக்கூடியது அப்படித்தான் இருக்குது. ஆனால் இப்போதும் உலகின் முதலாவது உற்பத்தி தொழில்துறை நாடாக அமெரிக்கா தானே இருக்கின்றது. இருக்கலாம், ஆனால் அது கனகாலத்துக்கு நீடிக்காது. என்னன்னு சொன்னா அமெரிக்கா இப்ப அந்த டாரிஃபை கொண்டு வந்து போட்டு எல்லாரையும் சிக்கலுக்குள்ள தோண்டுதல்ல எல்லாரும் மற்ற இடங்களை தான் அது இயற்கையா பாப்பினோம். இப்ப சீனாவோட வர்த்தகத்தை உண்டு பண்ணலாம் தான் கன நாடுகள் இப்ப திரும்பி இருக்கு. இவன் இங்கிலாந்து கூட இப்ப சீனாவோட வர்த்தக உறவுகளை மேம்படுத்த தொடங்கி இருக்குது. யூரோப்ல கன நாடுகள் தொடங்கி இருக்குது. அப்ப அமெரிக்கா இவ்வளவு தன்னுக்குள் உள்ளே இந்த டரிஃபை போட்டு ஆக்கள் இறக்குமதியில குறைச்சாலும் உடனே மற்ற நாடுகளும் அதைத்தான் பின்பற்றும். ஸோ அவை தங்களை தனிமைப்படுத்துறதுதான் அந்த முடிய போகும். ஆனால் உலகில் அவர்களுக்கு 800 இராணுவ தளங்கள் இருக்கின்றது அல்லவா. அந்த இராணுவ வலிமையை வைத்துக்கொண்டு உலக போலீஸ்காரன் நிலையில் இருந்து கொண்டு மற்றவர்களை அச்சுறுத்தி பணிய வைக்கலாம் என்ற நிலை தொடர்கின்றது அல்லவா. அது நிலையை தொடருதான். இது எவ்வளவு காலத்துக்கு தொடரும்ன்றது கேள்விக்குறி. ஏன்னு சொன்னா நீங்க எவ்வளவு இராணுவ பலமோ இல்ல எல்லாம் வந்து உங்களோட பொருளாதாரத்துலாம் தாங்கி இருக்கு. உங்களோட பொருளாதாரம் அதை தாங்கிக் கொள்ள இல்லாத அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் உள்நாட்டில் பல கலவரங்கள் வரலாம். உள்நாட்டு மக்கள் அரசுக்கு எதிராக கலந்துருவாள். ஏற்கனவே அமெரிக்கால இது நடக்க தொடங்கிட்டது. இன்றைக்கு கூட பெரிய ரலி ட்ரம்புக்கு எதிராக நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான கலவரங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு குழம்பிய நிலைக்குள்ளதான் இருக்கும். அந்த நேரத்துல வந்து அவன் எக்கானமி பாதிக்கப்படும். அப்ப அது தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி தான் செல்லும் இல்லையே, அது வளர்ச்சியை நோக்கி செல்லாது. மீண்டும் ஏர் இந்தியா விமான விபத்துக்கே வருவோம். விமான விபத்தில் பலியான அனைவருக்கும் 1 கோடி இந்திய ரூபாய்கள் நட்ட ஈடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனோடு இத்திரைப்படத்திற்கு சுபம் என்று எழுதப்படுமா அல்லது இந்த பாதுகாப்பு குறைவீனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு நிவர்த்தி செய்யப்படுமா? இதுதான் இன்று மக்களின் மனதில் உள்ள $1 மில்லியன் கேள்வி. என்ன நினைக்கின்றீர்கள்? அது ஆய்வு செய்யப்படும் தான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா இதுல கன பிரச்சனை இருக்கு. இப்போ போயிங் வந்து தன்னை நிரூபிக்க போயிங் இந்த ஏர்கிராஃப்ட் செய்யற நேரம் மேனுஃபேக்சரிங் இல்ல குறைகள் இருந்தது. குறிப்பா ஏர் இந்தியா ஏர்கிராஃப்ட்ல பிரச்சனை இருந்தான்னு சொல்லி போயிங் இன்ஜினியர்ஸ் விசில் ப்ளோவர்ஸே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதுகள் எல்லாம் போயிங் இந்த இமேஜ டேமேஜ் பண்ணி இருக்குது. இப்ப அதுகள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் போயிங் தண்ட பிள்ளை இல்லையான்னு சொல்லலாம். இப்ப நீ விமானில பிள்ளையோ இல்ல விமான பராமரிப்புல பிள்ளையோ இந்தியால அப்ப புது 2 நிறுவனங்களுக்கும் 2 நாடுகளுக்கும் இடையே இந்த போட்டி இருக்கும். அப்ப இந்தபடியே அந்த விசாரணை நடந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வரத்தான் செய்யும். ஆனா அது எவ்வளவு காலத்துல எவ்வளவு சரியா வருமானு தெரியாது. ஆனா அது தேவையான தகவல் ஏற்கனவே இருக்கும். நீ அவையில் செய்யற வடமையான நடைமுறை வந்து ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் இடைக்கால அறிக்கை ஒன்று வெளியிடுவினோம். அந்த அறிக்கைக்கு ஏர் இந்தியாவும் போயிங்கும் பதில் சொல்லிவினோம். இது தங்கடப்பட இல்லையோ இப்படியான்னு சொல்லி அதுக்கு எதிரான ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். இப்ப அதெல்லாம் செட்டில் பண்ண பிறகுதான் அந்த அறிக்கை வரும். அந்த அறிக்கை ஒரு 2-3 கிலோமீட்டர் வர வேணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டபடியா மக்கள் கேள்வியில கேட்டுருக்கீங்கன்னா அதற்கான பதில்கள் அவை ஏதாவது சொல்லத்தான் வேணும். மற்றது இந்த ஏர்கிராப்ட அது எடுத்துட்டீங்கன்னா அதை போட்டு பார்த்தோன்னா தெரியும். அது அந்த பெட்டியில இப்ப கணக்க டேட்டா இருக்கும். அதை அந்த ஃபிளைட்டை வந்து திருப்பி ரீசிமுலேட் பண்ணலாம். அந்த டேட்டா வச்சு கொண்டு ஃபிளைட்டுக்குள்ள என்ன நடந்தது, காக்பைட்ல என்ன நடந்தது சிமுலேட் பண்ணுவீங்க. ஆக்சுவலா என்ன நடந்தா சிமுலேட் பண்ணோன்னே தெரியும் என்ன நடந்தான்னு. அதை வச்சு என்ன மற்ற ஏர்கிராஃப்ட் மற்ற ஏர்லைன்ஸும் 787 ஃபிளை பண்ணுது. இப்போ ஏர்கிராஃப்ட்ல பிள்ளையான்னு சொன்னா அந்த ஏர்கிராஃப்ட்களையும் செக் பண்ணணும். இப்போ ரெண்டுபடியா இடைக்கால அறிக்கை ஒன்று கிட்டடியில் வர மட்டும் தான் நினைக்கிறேன். பறந்த விமானத்தில் பலத்த சத்தம், திடுக்கிடும் வெடிகுண்டு, உளவாளிகள் வந்துவிட்டனர் என்பது போன்ற பரபரப்புகள் இல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் உலக பொருளாதாரத்தோடு ஒப்பிட்டு மக்களுக்கு அறிவூட்டும் வகையில் பல செய்திகளை கேளீர் நேர்களுக்காக பகிர்ந்து கொண்ட வீரசிங்கம் குரலரசு ஆகிய உங்களுக்கு
எங்களுடைய கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற விடயங்களுக்காக மீண்டும் எங்களோடு நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி அருள். இந்த பேட்டி அளிச்சது மகிழ்ச்சியை தருகிறது. என்னன்னு சொன்னா இப்படியான விடயங்கள் கன பேருக்கு தெரியாது. மற்றது யூடியூப்ல கன விதமான செய்திகள் உலாவது அதில் மக்கள் அதுகளை பார்த்து பயப்படினும் அப்படி ஓரளவு தெரிஞ்ச அளவு தெரிஞ்சு சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி இதுக்கான சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி.